பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, ஆலோசனை என்ன என்றால், சங்கீதம் 1 அதிகாரம் 1 இவ்விதமாய் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் சிறு வயது முதற்கொண்டு தெரிகிற ஒரு வேத பகுதி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். என்னதுங்க, பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல கூட நான் உட்காரக்கூடாதா? அப்படி என்ன இருக்கு? நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த வசனம் எப்படின்னா, எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கிறத விட தியானிக்கணும். ஆவியானவர் இந்த வார்த்தையில எனக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் நான் படிச்சுட்டேங்க, என்ன காரியத்தை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. வேதம் என்பது ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு விலகேற பெற்ற காரியமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது இந்த வேதாகமம். எனவே நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது அதை தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த இடத்துல சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை. இன்றைக்கு நாம் யாருடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறோம்? நீங்க போய் ஆலோசனை கேட்கிற நபர் எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல நீங்க யோசிக்கணும். அவர்கள் நீதிமானா இருந்தால் நீதியான காரியத்தை உங்களுக்கு ஆலோசனையா கொடுப்பாங்க. அவன் ஒரு துன்மார்க்கனா இருந்தா துன்மார்க்கத்தனத்திற்கு ஏதுவான ஆலோசனை. இப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க, ஆலோசனை கேக்குறாங்க அப்படின்னா, கேட்கிற நபர் எப்படியா இருக்காங்களோ அப்படிதான் உங்களுக்கு ஆலோசனை வரும் இல்லையா? அவங்க வந்து, நான் கேஸ் போட போறேன், என்னுடைய தாய் தகப்பன் மேலையும் என்னுடைய சகோதரர் மேலையும் நான் கேஸ் போடுறேன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கேக்குற பர்சன் வந்து நீதிமானா, கர்த்தருக்கு பயப்படுறவரா இருந்தா என்ன சொல்லுவாங்க? வெயிட், அப்படியெல்லாம் அவசரப்பட்டு போடக்கூடாதுமா, ஆண்டவர் பாப்பாரு, கொஞ்ச நாள் இந்த காரியத்தை ஆற போடுங்க, அவங்க மனது மாறும், இப்படின்னு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா துன்மார்க்கனா இருந்தா என்ன செய்வாங்க? இல்ல அதுல உனக்கு பங்கு இருக்கு, கண்டிப்பா நீ போடு, பாத்திரலாம் அப்படின்னு உங்களை என்ன பண்ணுவாங்க? என்கரேஜ் பண்ணி உங்களை தூண்டி விட்டு உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு அவங்க போயிருவாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ நான் அப்பா அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேனே. இன்னைக்கு நாம மாத்திரம் இல்ல, வேதாகமத்திலையும் பல பேர் பாத்தீங்கன்னா துன்மார்க்கமானவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன். நீங்க ஆலோசனை கேட்கணும்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அது உங்களுக்கு சரியா, உங்களுக்கு அது புரியல அப்படின்னா, ஒரு நல்ல நீதிமானா இருக்கிற, பரிசுத்தமாய் வாழ்கிற, தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனிடத்துல நீங்க ஆலோசனை கேளுங்க. அவங்க கரெக்டா உங்களை கைட் பண்ணுவாங்க. சரியா? அப்போ அடுத்தது சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும். இது என்னங்க, பாவியான மனுஷன் வழியிலேயே நான் நடக்க கூடாதுன்னா அப்ப நான் எங்கதான் போறது? அமேசான் காட்டுக்குள்ளதான் நான் போய் வாழணும் அப்படின்லாம் நிறைய பேர் காமெடியா சொல்லுவாங்க. ஏன் என்ன சொல்றாருன்னா, நடந்த ஒரு காரியங்க, என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பெண் வந்து எங்கிட்ட கவுன்சிலிங் வரப்போ ஜெபத்துக்காக வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம், என் கணவர் ஜெயில இருக்காரு. என்னாச்சு? அவரும் அவருடைய நண்பரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அடிதடியாகி ஒருத்தர் ஸ்பாட் அவுட், இறந்து போய்விட்டார். என் கணவருடைய பெயரும் அவருடைய பெயரும் ஒன்றுதான். அவர், என்னுடைய கணவருடைய நண்பர் வந்து மோசமானவர் கேரக்டர். அவர் மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்ததுனால என் கணவரும் குற்றவாளி என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஜெயில்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக அவர் ஜெயில்ல தான் இருக்கார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, நீங்கள் யாருடைய வழியிலே நடக்கிறீர்கள்? இவருடைய கணவர் தப்பு பண்ணல, ஆனா அவர் சேர்ந்த சேர்க்கையினால பனிஷ்மெண்ட். நிறைய பேருடைய வாழ்க்கை யாருடைய வழியில நீங்க நடக்கிறீங்கிறத பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா சாபமாங்கிறது இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு? பாவிகளுடைய வழியிலே என்ன பண்ணக்கூடாது? நிக்க கூடாது. நீ கூட உட்கார்ந்தாவே உனக்கு பிரச்சனை தான், நீங்க கூட இருந்தாவே பிரச்சனை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்.
என்ன சொல்றீங்க? பரியாசக்காரர் இந்த உலகத்துல ஃபுல்லா யார் எப்படின்னு தெரியாது, நிக்க கூடாது, நடக்க கூடாது, உட்கார கூடாதுங்கிறீங்களே. இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? எல்லா மனிதர்களை விட்டு நான் தனிச்சு இருக்கணுமா அப்படின்னு இல்ல. நீங்க சேர்கிற சேர்க்கை எப்படியா இருக்கிறது? நீங்க ஆலோசனை கேட்கிற நபர் எப்படியா இருக்காங்க? நீங்க கூட நடக்கிற பர்சன், கூட நடக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? அவன் நீதிமானா இருந்தா உங்களையும் நீதிமானா மாத்துவாங்க, அவங்க பாவியா இருந்தா உங்களையும் பாவத்துக்குள்ளதான் தள்ளுவாங்க, இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா, பாவிகளுடைய பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீங்க நடந்த காரியம், நான் காமெடிக்கெல்லாம் சொல்லல. ஒரு நல்ல ஆவிக்குரிய கணவன் மனைவி, கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த கணவருக்கு குடிப்பழக்கம் வந்து விட்டது. அவங்க மனைவி ஒரே அழுகு, என் கணவர் ரொம்ப குடிக்கிறாரு. என்ன பிரதர் புது புது பழக்கம் இதெல்லாம்? உங்களுக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லையே, நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாச்சு, எப்படி இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு வந்தது? அப்போ அவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், என்னுடைய நண்பரை நான் ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன். சரி, என் கணவர் மாலையானா ஒயின் ஷாப்ல தான் இருப்பார். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட், என்னால அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்ல நான் அவனோட ஒயின் ஷாப்ல போய் உட்கார்ந்து அவனுக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். எங்க உட்கார்ந்து சத்தியம்? உட்கார்ற இடம் பாத்தீங்களா? ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து சத்தியம் சொல்றது. நாளடைவில் அவன் சொன்னா, நீ இவ்வளவு என் கூட சத்தியம் சொல்றிய, இவ்வளவு ஆலோசனை கொடுக்கறிய, ஒரு நாள் இதை மட்டும் கொஞ்சம் குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சான். அவனை எப்படியாவது திருத்திடலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்ற மாதிரி, நீ இவ்வளவு நாள் சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றது இந்த ஒரு நாள் நீ கேளுன்னு சொல்லி முதல் ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் கொடுத்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுச்சு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையை, நீங்களே உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடாதீங்க. நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க, நான் ஒயின் ஷாப்ல உட்கார்ந்தா கூட நான் பர்ஃபெக்டா இருப்பேன், இன்னைக்கு இல்லையே. இது மாதிரிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை பாவத்துல போய் விழறதுக்கு காரணம் நீங்க நடக்கிற வழிமுறைகள். ஆவியானவர் நமக்கு கிளியரா சொல்லி கொடுக்கிறாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காத, பாவிகளுடைய வழியில நிக்காத. அவன் நிக்கிற இடத்துல கூட நீ என்ன பண்ணாத, நிக்காத, வந்துரு, வெளில வந்துரு. அவன் பாவி ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா நீ அவன் பக்கத்துல என்ன பண்ணாத, சேராத. கண்டிப்பா அவனுடைய கேரக்டர் உங்களுக்கு வந்துடும், இல்லையா? அப்ப அப்படியெல்லாம் பாவிகளே நீங்க உட்காரக்கூடாதுன்னா அவன் பக்கத்திலேயே போக கூடாதுன்னா நான் எப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன்? இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி. முதல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க கர்த்தரோடு இருந்தா நீங்க போய் என்ன பண்ணலாம்? இப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன செய்யலாம்? மாற்றி பேசி கொண்டு வரலாம். அவர்களை உங்க பக்கம், உங்க சத்தியத்திற்குள்ள கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? ஜெபிக்கணும். நல்லா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம போய் அவங்க வழியில போனவங்க தான் இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கேனே தவிர அவங்களே இங்க கொண்டு வந்ததுல ஒரு சொற்பமான ஒரு சிலர் மட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ யாரிடத்துல ஆலோசனை கேட்கிற? துன்மார்க்கர் இடத்துல ஆலோசனை கேட்கிறியா? பாவிகளுடைய வழியில நின்றுட்டு இருக்கியா? பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறியா? வேண்டாமே, வேண்டாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் சிலர் என்ன பண்றாங்கன்னா, மாலை ஆயிடுச்சுன்னா ஒரு டீமா வீதியில உட்கார்ந்து அவங்கள பத்தி இவங்களை பத்தி பேசுறாங்க. இது என்ன ஆயிருது? நாளடைவுல சண்டை, பிரச்சனை, விரோதம், அடிதடி. காரணம் அவங்கள பத்தி இங்க பேச, அங்க பேச. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அடுத்தவங்களை பத்தி பேசினா கண்டிப்பா உங்களை பத்தியும் பேசுவாங்க. எதுக்கு நீங்க அந்த மாதிரி போறீங்க? நமக்கு ஆண்டவர் பைபிள்ல கிளியரா சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப இதன்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராது, சரியா? அப்ப நீங்க ஆலோசனை யார்கிட்ட கேளுங்க? முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகுங்க. எங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கலையா? ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க, சரியான ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க, இல்லையா? கர்த்தரோடு உறவாடுகிற ஊழியக்காரன்ட்ட கேளுங்க. அடுத்தது என்ன செய்யக்கூடாது? பாவிகளுடைய வழியில நீ நடக்காத. அவன் கூடயே போய் நான் திருத்தறேன் இல்ல, நீ அவன் மாதிரியே மாறிடுவ. பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல நீ உட்காராத அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. என்ன சொல்லக்கூடாது? ஆலோசனை கேட்காத, உட்காராத, நடக்காத. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை தவிர்த்துக்கலாம், இல்லையா?
இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் முழுசா போகலனாலும் முக்காவாசி போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் மீதி இருக்கிற காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துவார். சரிங்களா? இந்த காரியத்துல நீங்க எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். God bless you.